Hello everyone, welcome to MCVS Way of Teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 சோசியல் சயின்ஸ் சாப்டர் 1 நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் their யூஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். த நேச்சுரல் ரிசோர்ஸ் கர்ஸ்னா என்ன அப்படின்னா சாபம்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் நம்ம கர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹேவிங் abundant நேச்சுரல் ரிசோர்சஸ் does not guarantee economic prosperity. Some region rich in natural resources can experience slower economic growth and development. A phenomenon economists call the natural resource curse or paradox of plenty. Put very simply, this means that often having plenty of natural resources does not automatically mean that a country is rich. Frequently, economists are unable to develop industries that convert the resources into product of higher value. The chapter Factors of Production in the later part of this book will give you an understanding of this. இப்போ ஒரு இடத்துல வந்து நிறைய நேச்சுரல் ரிசோர்சஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து ரொம்ப எக்கனாமிக்கா வந்து இருக்குமான்னு கேட்டா கிடையாது. நிறைய நேச்சுரல் ரிசோர்சஸ் இருந்தாலுமே கூட அந்த இடத்துல வந்து டெவலப்மெண்ட்னாலும் சரி எக்கனாமிக் க்ரோத்னாலுமே சரி அது வந்து கம்மியா தான் இருக்கும். இதை வந்து எக்கனாமிஸ்ட் எல்லாருமே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்சஸ் கர்ஸ் அல்லது பாரடாக்ஸ் ஆஃப் பிளென்டின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கண்ட்ரில வந்து நிறைய ரிசோர்சஸ் இருக்கு அப்படின்னா அந்த கண்ட்ரி தான் வந்து ரொம்ப ரிச்சான கண்ட்ரியா இருக்கும்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு ரிசோர்சஸ் வந்து இருக்கு, அந்த ரிசோர்சஸ்ல வந்து நம்ம நிறைய ப்ராடக்ட் வந்து இருக்கு அப்படின்னா அதோட வேல்யூ எப்போதுமே ஹையா தான் இருக்கணுங்கிற தேவையும் கிடையாது. இப்ப நிறைய ரிசோர்சஸ் இருந்தாலுமே அந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரில வந்து எவ்வளோ டெவலப்மெண்ட் எவ்வளோ ரிசோர்சஸ் இருந்தாலுமே அந்த கண்ட்ரி வந்து ரிச்சான கண்ட்ரியா வந்து சொல்ல முடியாது. எதனால அப்படி சொல்ல முடியாது அப்படிங்கறத நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற சாப்டர்ல வந்து பார்ப்போம். India has generally avoided this course by investing in the development of such industries to meet our growing needs. இப்ப இந்தியால வந்து நிறைய ரிசோர்சஸ் வந்து இருக்கு. அந்த ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு வெல் டெவலப் ஒரு ஹையர் வேல்யூ ப்ராடக்டா நம்மளால கன்வெர்ட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட்டா அல்லது நமக்குள்ளேயே நம்ம எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கிறோம். அதனால இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி கோர்ஸ் எதுவுமே இந்தியாவுக்கு இப்ப வரைக்கும் வரல. ஆனா நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த கோர்ஸ் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய ரிசோர்சஸ் இருந்தாலுமே கூட அதை எப்படி வந்து அந்த ப்ராடக்ட் ஹையர் வேல்யூவா வந்து அதை என்ரிச் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாம இருக்கிறதுனால அவங்க வந்து இன்னும் இந்த கோர்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. However, the challenge of balancing resource extraction with sustainability remains. Understanding and managing natural resources is a valuable starting point, but human knowledge, good governance, and strategic planning determine whether they become lasting benefits of temporary windfalls. இப்ப இது எல்லாமே இப்ப நம்ம மேல வந்து சொன்னோம்ல அந்த கர்ஸ் வந்து எப்படியெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு ரிசோர்சஸ் வந்து இருக்கு அப்படின்னா அந்த ரிசோர்சஸை எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அதை வந்து எப்படி வந்து சஸ்டைனபிளா கொண்டு வரலாம் அப்படிங்கிற பேலன்ஸ் வந்து தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அந்த கோர்ஸ்ல வந்து ரிலீஃப் ஆகலாம்னு சொல்றாங்க. 3 வேல வந்து கரெக்டா வந்து இருந்தோம் அப்படின்னா இந்த கோர்ஸ்ல இருந்து நம்ம வந்து மீண்டு வரலாம்னு சொல்றாங்க. எந்த 3 வேல வந்து நம்ம கரெக்டா பிளான் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் வந்து கரெக்டா இருக்கணும், அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கணும், அதே மாதிரி ஹியூமன் நாலேஜ் ஹியூமனுக்கும் அதை பத்தின நாலேஜ் வந்து இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கோர்ஸ் எதுவுமே அந்த கண்ட்ரி வந்து அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. ரெஸ்பான்சிபிள் அண்ட் வைஸ் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் ஸ்டீவர்ட்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னா வேலை பார்க்கறவங்க. Sustaining life on earth requires that we respect nature and use natural resources in a way that enables the restoration and regeneration of renewable resources and the responsible and judicious use of non-renewable ones. இப்ப நம்ம நேச்சுரல் ரிசோர்சஸ் வந்து எப்படி ரெஸ்பான்சிபிளோட எப்படி எல்லாம் வைஸா வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்ப நம்ம கிட்ட வந்து நிறைய ரிசோர்சஸ் வந்து இருக்கு, வந்து எப்படி எல்லாம் ரீஸ்டோரேஷன் பண்ணலாம், எப்படி எல்லாம் ரீஜெனரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற நேச்சருக்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து நேச்சருக்கு வந்து எந்த ஒரு டேமேஜுமே இல்லாம நம்ம அந்த ரீஸ்டோரேஷன் அண்ட் ரீஜெனரேஷனை வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தோம்னாலே நமக்கு வந்து எந்த ஒரு அட்வான்டேஜுமே வராதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நான் ரினியூவபிள் ரிசோர்சஸா இருந்தது அப்படின்னா அதை நம்ம ரொம்ப ரெஸ்பான்சிபிளோட நம்ம ரொம்ப பொறுப்பா வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த நான் ரினியூவபிள் ரிசோர்சஸுமே நமக்கு எப்போதுமே கிடைச்சிட்டே தான் இருக்கும்.
Scientists studying these aspects have warned that the irresponsible treatment of natural resources had led to pollution, biodiversity loss, and climate change, which has been taking place at an increased pace in recent years. இப்ப சயின்டிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே நம்ம irresponsible ட்ரீட் பண்ணோம். நம்ம வந்து எந்த ஒரு பொறுப்புமே இல்லாம நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதனால நிறைய பொல்யூஷன் வந்து வரும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பொல்யூஷன் நிறைய வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பயோடைவர்சிட்டி லாஸும் ஆகும். அதே மாதிரி நம்மளோட கிளைமேட்டும் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இப்ப பயோடைவர்சிட்டி லாஸ்னா என்ன? பயோடைவர்சிட்டி லாஸ் த டிக்ளைன் இன் த வெரைட்டி ஆஃப் லைஃப் ஆன் எர்த். எர்த்ல இருக்கிற எல்லா வெரைட்டி ஆஃப் லைஃபும் வந்து டிக்ளைன் லாஸ் ஆயிட்டே இருக்கிறது தான் நம்ம பயோடைவர்சிட்டி லாஸ்ன்னு சொல்லுவோம். ரீஸ்டோரேஷன் அண்ட் ரீஜெனரேஷன் ஆஃப் ரெனிவபிள் ரிசோர்சஸ். இப்ப நம்ம ரெனிவபிள் ரிசோர்சஸ எப்படியெல்லாம் வந்து ரீஸ்டோர் அண்ட் ரீஜெனரேட் வந்து பண்ண முடியும்னு பார்க்க போறோம். ஹியர் ஆர் டூ எக்ஸாம்பிள்ஸ் ஹவு வி ஆர் புஷிங் த யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் பியாண்ட் தயர் கெப்பாசிட்டி டு ஜெனரேட். இப்போ வந்து ரெண்டு ரீசன் வந்து பார்க்க போறோம். அந்த ரெண்டு ரீசன் வச்சுமே நேச்சுரல் ரிசோர்சஸை நம்ம எப்படியெல்லாம் வந்து ரீயூஸ் ஆர் ரீஜெனரேட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மெனி farmers in our country extract groundwater for irrigation purpose. In most states, the extraction rate is greater than the rate at which the water table is replenished. Over time, this deficit builds up, leading to higher cost of extraction of groundwater and eventually to its unavailability. It has been predicted that many of our growing cities will run out of groundwater soon. Initiatives to raise groundwater level have been launched to remedy this. Traditional practices of water harvesting, rejuvenation of ponds and tanks, cutting down on wasteful consumption of water, processing and reusing water are some of the strategies attempted. Rejuvenation ponds na என்ன அப்படின்னா குளத்தை எல்லாமே புதுப்பிப்பாங்கல்ல, அதுல ஏதாவது செடி களை ஏதாவது இருந்துச்சு, மரம் நிறைய இருந்துச்சு, இல்ல நிறைய வேஸ்டேஜ் வந்து இருந்தது அப்படின்னா அதை எல்லாமே ரிமூவ் பண்ணி அந்த பாண்டை வந்து கரெக்டா வந்து மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல, அதை தான் நம்ம ரெஜுவனேஷன் சொல்லுவோம். இப்ப நம்மளோட கண்ட்ரில வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து கிரவுண்ட் வாட்டர் போர் போட்டு வாட்டர் வந்து எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இரிகேஷன் அவங்களோட ஃபார்ம் வந்து நிறைய கிராப்ஸ் வந்து க்ரோ பண்ணிட்டு வராங்க. நிறைய ஸ்டேட்ல வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வாட்டரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது வந்து அதிகமாயிருச்சு. எந்த அளவுக்கு அதிகமாயிருச்சு அப்படின்னா இப்போ நம்ம வாட்டர் வந்து எப்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்? ஸ்டோர் ஆயிட்டே இருக்கதான் நம்ம அந்த வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, வாட்டர் வந்து ரீஸ்டோர் ஆகுற டைம் கூட நம்ம கொடுக்காம வாட்டர் வந்து எடுத்துட்டே இருக்கிறதுனால ஓவர் டைம் போக போக இது வந்து கண்டினியூ ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னா நிறைய சிட்டிஸ்ல வந்து கிரவுண்ட் வாட்டரே இல்லாமலே போயிரும். இப்ப இது எல்லாமே மேனேஜ் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? ட்ரெடிஷனல் பிராக்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து ட்ரெடிஷனலா என்னென்ன பிராக்டிஸ் வந்து பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம திரும்ப ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. எதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்? ரெஜுவனேஷன் ஆஃப் பாண்ட்ஸ், பாண்ட் அண்ட் டேங்க் இது எல்லாமே நிறைய பில்ட் பண்ணி அதுல வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணி தேவைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கட்டிங் டவுன் ஆன் வேஸ்ட்ஃபுல் கன்சம்ஷன் ஆஃப் வாட்டர் வந்து வேஸ்ட் பண்றதை கம்மி பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வேஸ்ட் பண்ற வாட்டரை வந்து ரீயூஸ் பண்ற மாதிரி செட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் லெவலை வந்து நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். Similarly, the improper use of chemical fertilizer and pesticides has led to soil degradation. Traditional farming practices considered soil to part of Mother Earth. Practices like the use of cow dung and other natural fertilizer, mulching, multi-cropping, and so on enabled holistic soil management. We must learn from these practices, apply them in our current situation to prevent further degradation. We need to replenish and rejuvenate our soil. இந்த பிக்சர் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா crop failure on account of injudicious use of chemical fertilizer. Injudicious அப்படின்னா ப்ராப்பர் வேல வந்து அவங்க யூஸ் பண்ணாம நிறைய கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து அந்த லேண்ட்ல வந்து யூஸ் பண்ணதுனால கிராப் எல்லாமே என்னவாயிருச்சு? ஃபெயிலியர் ஆயிருச்சு. இப்போ ஃபார்மிங்ல ஃபீல்ட்ல வந்து ஹார்வெஸ்ட் பண்றதுமே வந்து அவங்களோட ஈல்டுமே வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு என்னென்ன காரணம்லாம் இருக்கலாம் அப்படின்னா நிறைய கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட்ஸ்லாம் என்ன அப்படின்னா பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்லுவாங்க. அண்ட் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்றதுனால சாயில் வந்து டிகிரேட் ஆயிரும். சாயில இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே கம்மியாயிரும். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? ட்ரெடிஷனல் ஃபார்மிங் பிராக்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். ட்ரெடிஷனல் மெத்தட் அப்படிங்கும்போது நம்ம எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசருக்கு பதிலா நம்ம கவு டங் ஆர் நேச்சுரல் ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணலாம். அல்லது மல்டி கிராப்பிங் வந்து பண்ணலாம். இப்போ ஒரு லேண்ட் இருக்கு அப்படின்னா அந்த லேண்ட்ல வந்து டைப் ஆஃப் பேடி ஒரே டைப் ஆஃப் கிரைன்ஸ் எல்லாமே நம்ம திரும்ப திரும்ப க்ரோ பண்ணிட்டே இருந்தோம்னாலுமே அந்த லேண்ட்ல இருக்க
நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து கம்மியாயிரும். அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி மல்டி கிராப்பிங் வந்து பண்ணணும். இந்த மாதிரி மல்டி கிராப்பிங் பண்ணும் போதுமே நம்ம லேண்ட்ல இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ரிச் பண்ணலாம். இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரெடிஷனல் மெத்தட ஃபாலோ பண்ணா மட்டும் சாயிலோட டீக்ரேஷன்ல இருந்து நம்மளால ரெப்ளனிஷ் திரும்ப மீண்டு வந்து வர முடியும். ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் அக்கேஸ்லைட் ஃப்ரம் பஞ்சாப். நம்ம நிறைய கிரவுண்ட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். அதனால கிரவுண்ட் வாட்டரோட லெவல் வந்து கம்மியாயிட்டே இருக்குன்னு சொன்னோம்ல. இப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போறோம். எங்க இருந்து எக்ஸாம்பிள் பார்க்க போறோம் அப்படின்னா பஞ்சாப்ல இருந்து பார்க்க போறோம். A crisis has unfolded in the fertile plain of Punjab where groundwater resources have been severely depleted. Punjab was home to Green Revolution that fed a large proportion of our population, contributed to India becoming self-sufficient in food. Today, the same state faces issues of sustainability. Nature has been exploited beyond regeneration, at least in the short term. However, this concern is not particular to Punjab. It affects many other states. பஞ்சாப் வந்து முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா கிரீன் ரெவல்யூஷன் வந்து இருந்தது. இப்போ இந்தியாவுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ்ல லார்ஜ் பார்ட் வந்து எங்க இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா பஞ்சாப்ல இருந்து தான் வந்து எடுத்தோம். ஆனா இப்போ அந்த பஞ்சாப் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டுமே வந்து அந்த ஸ்டேட்டால வந்து க்ரோ பண்ண முடியல. இது எல்லாமே எதனால நடந்தது அப்படின்னா இந்த கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷனால மட்டும்தான் நடந்தது. அப்ப நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு, ஒரு ரிசோர்சஸ் வந்து இருக்கு அப்படின்னா அந்த ரிசோர்சஸை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், அதை எப்படி வந்து சஸ்டைன் பண்ணணும், அதை எப்படி வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு அதை அப்படியே இருக்கிற மாதிரி நம்ம எப்படி சஸ்டைன் பண்ணணும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது இப்ப பஞ்சாப்ல மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா கிடையாது. இந்தியால இருக்கிற நிறைய ஸ்டேட்ல வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இருந்துட்டே தான் இருக்கு. In the 1960s, farmers shifted to high-yielding varieties of wheat and paddy, required more water than the traditional seeds, and farmers began to extract groundwater to meet this need. In addition, supply of free power led to over-pumping of groundwater, a situation still prevalent in much of India today. Modern farming techniques also required the use of chemical pesticide and fertilizer. 1960s முன்னாடி வரைக்குமே வந்து farmers வந்து அவங்க வந்து என்ன கிரைன்ஸ் வந்து க்ரோ ஆகுதோ அதுல இருந்து சீட்ஸ் எல்லாமே எடுத்து திரும்ப வந்து அவங்க க்ரோ பண்ற மாதிரி இருந்தது. ஆனா 1960க்கு அப்புறம் வந்து அவங்க ஃபார்மர்ஸ் எல்லாமே எதுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் வீட் அண்ட் பேடி எல்லாமே எந்தெந்த வெரைட்டிலாம் வந்து ஹை ஈல்டிங் அதிகமான ஹார்வெஸ்டிங் வந்து கொடுக்குதோ அது எல்லாத்துக்குமே மூவ் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய ஹார்வெஸ்ட் கொடுக்குற வீட் அண்ட் பேடி எல்லாத்துக்குமே நிறைய வாட்டர் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருந்தது. அப்ப நிறைய வாட்டர் நமக்கு வேணும் அப்படின்னா ஃபார்மர்ஸ் எல்லாருமே என்ன செய்வாங்க, கிரவுண்ட் வாட்டர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி கிரவுண்ட் வாட்டர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டே இருந்ததுனாலயே ஓவர் பம்ப் பண்ணதுனால இப்ப வந்து கிரவுண்ட் வாட்டரோட லெவல் வந்து கம்மியாயிருச்சு. வந்து இந்தியாவோட நிறைய இடத்துல ஃபார்மர்ஸ் நிறைய பேர் இந்த ஹைல்டு வெரைட்டிஸ் தான் வந்து க்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. The combined effect of these factors is that the groundwater level in large part of Punjab has become inaccessible till depth of about 30 meters, and the chemical from the pesticide and fertilizer have dissolved in groundwater, causing health hazard. ஹசார்டுன்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா டேஞ்சரை தான் நம்ம ஹசார்டுன்னு சொல்லுவோம். இப்ப இந்த மாதிரி ஹை ஈல்டு பண்ணி நம்ம கிரவுண்ட் வாட்டர் லெவல ரொம்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டே இருந்ததுனால பஞ்சாப்ல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 30 மீட்டர் டெப்த் வரைக்கும் போனா கூட அங்க வந்து வாட்டரே இல்லாம போயிருச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண்ற நிறைய கெமிக்கல் பெஸ்டிசைட் அண்ட் ஃபர்டிலைசர்ல இருந்து வர கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து இந்த கிரவுண்ட் வாட்டரோட மிக்ஸ் ஆகுறதுனால நம்ம ஹெல்த்ல வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து வந்துட்டே தான் இருக்கு. இது வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ற பிக்சர். இது வந்து வெட் பேடி ஃபீல்டு. At most 80% of the area of Punjab has been classified as overexploited. In other words, we have drawn water at a rate much greater than at which restoration and rejuvenation of groundwater is possible. We can see that food security was ensured for the short term, but the long-term consequences will taking time and effort to heal. இப்ப பஞ்சாபோட 80% ஆஃப் ஏரியால வந்து வாட்டர் வந்து ஓவரா வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம வாட்டரை வந்து ரீஸ்டோர் பண்ணணும்னாலும் அல்லது கிரவுண்ட் வாட்டரை வந்து ரெஜுவனேட் புதுப்பிக்கணும்னாலுமே அது நம்மளால முடியாத அளவுக்கு நம்ம வாட்டரை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. இப்ப இந்த பிக்சர் என்ன அப்படின்னா ஜெய்சால்மர் ஃபோர்ட் ராஜஸ்தான்ல இருக்க ஜெய்சால்மர் ஃபோர்ட், a mud structure built in
ரீபர்பஸ்டு லேட்டர் யூசிங் சாண்ட்ஸ்டோன். இப்ப இந்த பிக்சர் என்ன அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்க ஜெய்சால்மர் போர்ட். இது வந்து எப்ப பில்ட் பண்ணாங்க அப்படின்னா 12th செஞ்சுரியில சாண்ட் மட்டு வச்சு மண்ணு வச்சு வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இத வந்து சாண்ட்ஸ்டோன் மண் கற்கள்ல வச்சு வந்து ரீபர்பிட் அத வந்து புதுப்பிச்சிருக்காங்க. The case of cement. We cannot imagine life without cement. Our house, school, hospital, and other buildings, bridge, road, and airports all require cement. The production of cement has been listed as one of the most polluting industries. The process of production releases fine dust that enters our lungs and those of animals, damaging them. Settles on leaves of plants, decreasing their yield and causes soil and water pollution too. The Central Pollution Control Board has created guidelines for cement factories to ensure that the pollution is minimized or eliminated. நம்ம சிமெண்ட் தான் வந்து எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சிமெண்ட் இல்லாம நம்மளால இருக்க முடியுமான்னு கேட்டா இருக்கவே முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சிமெண்ட் அப்படிங்கிறது எங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ஹவுஸ், ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், பில்டிங்ஸ், பிரிட்ஜ், ரோடு, ஏர்போர்ட் இது எல்லாத்துக்குமே எததான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? சிமெண்ட் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நிறைய பொல்யூஷன் வந்து ரிலீஸ் ஆகும். அதுல ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் என்னன்னு கேட்டா இந்த சிமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ற இண்டஸ்ட்ரீஸ் தான். இது நிறைய பொல்யூஷன் வந்து இருக்கு. என்ன மாதிரியான பொல்யூஷன் இருக்கும் அப்படின்னா நிறைய ஃபைன் டஸ்ட், நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு டஸ்ட் வந்து இருக்கும். இந்த டஸ்ட் எல்லாமே ஹியூமனோட லங்ஸ், அனிமல்ஸ் வந்து டேமேஜ் பண்ணும். அதே மாதிரி லீவ்ஸ், பிளான்ட்டோட ஈல்டு எல்லாத்தையுமே கம்மி பண்ணும். சாயிலோட நியூட்ரிஷன்ஸுமே கம்மி பண்ணும். அதே மாதிரி வாட்டர் பொல்யூஷனும் இருக்கும். சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சிமெண்ட் ஃபேக்டரிஸ் எல்லாத்துக்குமே வந்து கைட்லைன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் ரன் அப்படிங்கிற மாதிரி கைட்லைன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது இந்த கைட்லைன்ஸ் எல்லாமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பொல்யூஷனை வந்து மினிமைஸ் பண்ணும் அல்லது பொல்யூஷனே இல்லாத அளவுக்கு யூஸ் பண்றது கூட அவங்க நிறைய கைட்லைன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. In addition, there is a move toward creating alternative materials that reduce pollution. These include the use of traditional materials like stone and mud, new plant-based materials and recycled materials from waste plastic. இப்ப இந்த பொல்யூஷன் எல்லாமே ரெடியூஸ் பண்றதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியல்ஸ் வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட் தான். ஸ்டோன் ஆர் மட் அல்லது பிளான்ட் பேஸ்ட் மெட்டீரியல்ஸ், வேஸ்ட் பிளாஸ்டிக்ல இருந்து ரீசைக்கிள் பண்ண மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்றதுனால சிமெண்டோட யூசேஜ் வந்து நம்மளால கம்மி பண்ண முடியும். Traditional materials and methods are being combined with modern technological advances to create new materials that are sustainable. The process of production is less polluting, provides local employment, and is designed keeping in mind the climate of the place. இப்போ நம்ம ட்ரெடிஷனலா யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸா இருக்கட்டும் அல்லது மெத்தட்ஸா இருக்கட்டும், இப்போ மாடர்ன் டெக்னாலஜியோட அட்வான்ஸா வந்து கம்பைன் பண்ணும்போது அதுல இருந்து நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். அப்படி கிரியேட் பண்ணி அதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும்போது பொல்யூஷனும் நமக்கு கம்மியாகும். அதே மாதிரி லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாத்துக்கும், லோக்கல் பீப்புள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வேலை வந்து கொடுக்குற மாதிரியும் இருக்கும். இது எல்லாமே இருந்தாலுமே இந்த மாடர்ன் ட்ரெடிஷனல் மெத்தடு மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி பண்ணாலுமே எதை மனசுல வச்சுட்டு பண்ணணும் அப்படின்னா அந்த ஏரியாவோட கிளைமேட் வந்து மனசுல வச்சுட்டு அந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணணும். Ayurveda is an ancient Indian botanical science that focuses on the study and care of plants and trees. The term comes from Sanskrit. Vriksha means tree and Ayurveda means the science of life or health. This traditional knowledge system dates back several millennia and was formalized in texts such as Surapalas, Vriksha Ayurveda around 10th century CE, Common Era. விரிக்ஸ் ஆயுர்வேதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏன்சியன்ட் இந்தியன் பொட்டானிக்கல் சயின்ஸோட நேம் தான் வந்து நம்ம விரிக்ஸ் ஆயுர்வேதான்னு சொல்லுவோம். இப்ப இந்த விரிக்ஸ் ஆயுர்வேதா அப்படிங்கிறது எதை பத்தி இருந்தது அப்படின்னா பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸை பத்தி ஸ்டடி பண்றதுதான் நம்ம விரிக்ஸ் ஆயுர்வேதான்னு சொல்லுவோம். இப்ப இந்த விரிக்ஸ் ஆயுர்வேதா அப்படிங்கிறது எந்த லாங்குவேஜ்ல இருந்து வந்தது அப்படின்னா சான்ஸ்கிரிட். விரிக்ஸா அப்படின்னா ட்ரீன்னு அர்த்தம், ஆயுர்வேதா அப்படின்னா சயின்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் ஹெல்த்னு அர்த்தம். இந்த ட்ரெடிஷனல் நாலேஜ் சிஸ்டம் வந்து எவ்வளவு இயர்ஸா இருக்கு அப்படின்னா நிறைய மில்லேனியம் இயர்ஸா வந்து இருந்துட்டே தான் இருக்கு. இதை நம்ம எதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா 10th செஞ்சுரியில இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் சூரப்பல்லாஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட்ல இருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
It has elaborate recommendation on the specific plants to be grown on different soil type and provide intricate method, seed collection, preservation and pre-planting treatment. Irrigation technique are elaborately described with a recommendation varying according to plant species, growth stage and seasonal condition. Each species pest management strategies through natural repellents and plants that should be grown together. This form of sustainable agriculture promote practices like crop rotation and mixed cropping to maintain soil health. Vriksha Ayurveda also offers advice on proper method of plowing soil so as to retain soil moisture as well as facilitate the growth of living organism in the soil like fungi, bacteria and earthworm. Vriksha Ayurveda அப்படிங்கிற டெக்ஸ்ட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா நிறைய வெரைட்டி ஆஃப் சாயில் வந்து இருக்கு. அந்த வெரைட்டி ஆஃப் சாயில் வந்து எந்த மாதிரியான பிளான்ட்ஸ் எல்லாமே நம்ம க்ரோ பண்ண முடியும் அப்படிங்கிற டீடைல் எல்லாமே அந்த புக்ல வந்து கொடுத்திருக்காங்க. சீடை வந்து நம்ம எந்த மாதிரி மெத்தட்ல வந்து கலெக்ட் பண்ணலாம், அதை எப்படி வந்து ப்ரிசர்வ் பண்ணலாம், சீட்ஸ் எல்லாமே நம்ம எப்படி எல்லாம் வந்து ப்ரீ பிளான்டிங் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணணும், எல்லாமே நம்ம பிளான் பண்ணிட்டோம்னாலுமே அதுக்கு இரிகேஷன் எல்லாமே நம்ம அதுக்கு எப்படி வந்து கொடுக்கணும் அப்படிங்கறது முதற்கொண்டு ரொம்ப எலாபரேட்டா ரொம்ப டீடைல்டா வந்து அந்த புக்ல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பிளான்ட் எப்படி க்ரோ ஆகும், எந்த சீசன்ல வந்து க்ரோ ஆகும் அப்படிங்கிறது வரைக்குமே அந்த புக்ல வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம எந்தெந்த பிளான்ட் எல்லாம் வந்து ஒண்ணு போல க்ரோ பண்ணலாம் அல்லது எந்தெந்த பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா பூச்சி விரட்டி அப்படி ஒரு செடியில வந்து பூச்சி வந்து நிறைய வரும். ஆனா ஒரு செடி இருந்தது அப்படின்னா அந்த செடியை சுத்தி எந்த பூச்சியுமே வராதுன்னு இருக்கும். அப்ப நம்ம பூச்சி வர்ற செடி பூச்சி வராத செடி இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம க்ரோ பண்ணோம் அப்படின்னா பிளான்ட்ல இருந்து நம்மளால ஈல்டு வந்து நிறைய எடுக்க முடியும். அப்ப இந்த மாதிரி டீடைல் எல்லாமே இந்த விரிக்ஷா ஆயுர்வேதா அப்படிங்கிற டெக்ஸ்ட்ல வந்து கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சாயில் வந்து எப்படி ப்ளோ பண்ணணும், சாயிலோட மாய்ஸ்ட் வந்து எப்படி எல்லாம் நம்ம அதை ரீடைன் பண்ணணும், அது மட்டும் இல்லாம நம்ம சயின்ஸ்ல ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஃபங்கை, பாக்டீரியா, எர்த்வார்ம் இது எல்லாமே நம்மளோட சாயிலுக்கு நம்மளோட ஃபார்மிங் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ற இன்செக்டும் வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி இன்செக்ட் எல்லாமே எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற டீடைல் எல்லாமே இந்த விரிக்ஷா ஆயுர்வேதா டெக்ஸ்ட்ல வந்து டீடைலா கொடுத்திருக்காங்க. Case late from Sikkim. Pima's family farm in Sikkim faced declining yield and mounting debt from expensive chemical input. When the state government announced a policy to promote organic farming throughout the state, Pima's family decided to try. It was not an easy transition. Initially, the yield dropped as the soil was recovering from years of chemical use. இப்ப நம்ம பஞ்சாப்ல வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்தோம்ல. இப்ப அதே மாதிரி சிக்கிம்ல ஒரு ப்ராப்ளம் வந்து பார்க்க போறோம். சிக்கிம்ல வந்து பீமாவோட ஃபேமிலி வந்து நிறைய கெமிக்கல் வந்து அவங்களோட ஃபார்மிங் லேண்ட்ல வந்து யூஸ் பண்ணதுனால அவங்களோட ஈல்டு இன்வெஸ்டிங் எல்லாமே வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சிச்சுவேஷன் வந்து பீமாவோட ஃபேமிலில மட்டும்தான் இருந்ததான்னு கேட்டா சிக்கிம்ல நிறைய இடத்துல இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி வந்து அனௌன்ஸ் பண்ணி ப்ரமோட் பண்றாங்க. என்ன பாலிசி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து என்கரேஜ் பண்றதுக்கு நிறைய அனௌன்ஸ் பண்றாங்க. பீமாவோட ஃபேமிலி வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி ட்ரை பண்ணி பார்க்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. நம்ம வந்து நிறைய கெமிக்கல் ஃபர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப திடீர்னு போய் ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த சாயில் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வந்து டர்ன் ஆகணும். அது வந்து உடனே டர்ன் ஆகிருமான்னு கேட்டா கிடையாது. இட் டேக்ஸ் டைம். அது வந்து நிறைய டைம் எடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த கெமிக்கல் யூசேஜ்ல இருந்து ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வந்து அந்த சாயில் வந்து ரெடி ஆகும். ஆனா அதுக்கப்புறம் ஈல்டு வந்து ரொம்ப அதிகமா கிடைக்க ஆரம்பிக்கும். So the family switched to compost, prepared natural pest repellents using neem and garlic, and started growing multiple crops across the year. After about 5 years, Pima's farm was thriving. She was able to sell her cardamom, ginger, and traditional vegetables at premium prices. In 2016, Sikkim became a 100% organic state with all of its farmland certified organic. The effects were transformational. Local biodiversity flourished with beneficial insect and birds returning. Tourism increased as visitors came to see the organic farming model, and farmers' incomes grew by 20% on average. It serves as a global model, demonstration that an entire region can successfully transition to sustainable agricultural practices while improving both ecological and economic outcomes. இந்த பீமாவோட ஃபேமிலி வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்க்கு பதிலா அவங்களே வந்து ஃபர்டிலைசர் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா நீம், கார்லிக் இது எல்லாமே போட்டு அவங்களே ஃபர்டிலைசர் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ஓவர் த இயர் அந்த இயர் அக்ராஸ் த இயர் அந்த இயர் ஃபுல்லாவே வந்து அவங்க மல்டிபிள் கிராப்ஸ் வந்து க்ரோ பண்ணாங்க. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பீமாவோட லேண்ட் வந்து த்ரைவிங் ஆச்சு. த்ரைவிங்னா என்ன அப்படின்னா ரொம்ப செழித்து வளர்ந்து
வளருதுன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப கிரீனிஸா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அததான் நம்ம த்ரைவிங்னு சொல்லுவோம். பீமாவோட லேண்ட் வந்து ரொம்ப த்ரைவிங்கா, ரொம்ப கிரீனிஸா வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம லெமன், ஜிஞ்சர், ட்ரெடிஷனல் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே பிரீமியம் பிரைசஸ் அதுக்கு அதிக விலைக்கே வந்து அவங்க சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2016ல வந்து சிக்கிமோட நாட் ஒன்லி பீமாஸ் ஃபார்ம் 100% ஆர்கானிக் ஸ்டேட்டா எல்லா ஃபார்ம் லேண்டுமே வந்து 100% ஆர்கானிக் ஸ்டேட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. நிறைய லோக்கல் பயோடைவர்சிட்டி இதுக்கு முன்னாடி என்னென்ன பயோடைவர்சிட்டி இருந்துச்சோ அது எல்லாமே அப்படியே திரும்ப வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ட்ஸ் நிறைய இன்செக்ட் எல்லாமே திரும்ப வந்துச்சு. அது மட்டும் இல்லாம டூரிசமும் இன்க்ரீஸ் ஆச்சு. எதுக்கு வந்து டூரிசம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் மாடலை பாக்குறதுக்காக நிறைய ஃபார்மர்ஸ் வந்து அங்க விசிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஃபார்மர்ஸோட இன்கமுமே வந்து 20% ஆவரேஜா வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்தியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபார்மிங்க்கு வந்து எந்த ஸ்டேட் வந்து ரொம்ப ரோல் மாடலா இருக்கு அப்படின்னா நம்ம இந்த சிக்கிம் வந்து சொல்லலாம். Responsible and judicious use of resources. In case of non-renewables, we need to ensure that we use the resources so that they can last long enough for humanity to find more sustainable alternatives. For example, we need to make the switch to renewable sources of energy for as many purposes as we can. இப்ப நம்ம நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ் வந்து நம்ம கிட்ட கம்மியாயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்ப நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ் வந்து நம்ம கிட்ட கம்மியா இருக்கு அப்படின்னா அது எந்த அளவுக்கு லாங்கா வர அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும். எது வரைக்கும் நம்ம அந்த நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ் வந்து கொண்டு வரணும் அப்படி நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ்க்கு தேவையான ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் நமக்கு இந்த நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ் வந்து இருக்கணும். அப்ப அந்த அளவுக்கு வர்ற மாதிரி அந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆகுற மாதிரி சிஎஸ்ஆ ரொம்ப பொறுப்பா வந்து யூஸ் பண்ணணும். The International Solar Alliance, India's leadership in renewable energy. India and France launched the International Alliance for Solar Energy (IASA) in 2015, a coalition of sunshine-rich countries solar power. The alliance focuses on countries blessed with abundant sunlight throughout the year. India has helped channel billions of dollars into solar projects across developing nations, sharing technical expertise and creating affordable option. The Badla Solar Park is a symbol of India's solar ambition, demonstration how a country can transition from traditional energy sources to renewable alternatives. For Indians, this alliance represents both environmental responsibility and economic opportunity. இப்ப இந்தியா, பிரான்ஸ் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு இன்டர்நேஷனல் அலையன்ஸ் வந்து லான்ச் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் அலையன்ஸ் ஃபார் சோலார் எனர்ஜி. எங்கெல்லாம் வந்து சன்ஷைன் வந்து நிறைய இருக்கோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த சோலார் பவரை யூஸ் பண்றதுக்கான அலையன்ஸ் தான் அது. இப்ப எலக்ட்ரிசிட்டி எல்லாமே கோல்ல தான் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்ல. கோல் அப்படிங்கிறது என்னது? நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ். இப்ப சன்ஷைன் அப்படிங்கிறது என்னது? ரெனியூவபிள் ரிசோர்சஸ். ஏன்னா டெய்லி நமக்கு அது கிடைச்சிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம அதை ரெனியூவபிள் ரிசோர்சஸ் சொல்றோம். அப்ப இந்த மாதிரி சோலார் பவரை என்கரேஜ் பண்ண நம்ம ரெனியூவபிள் ரிசோர்சஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ் வந்து கம்மி பண்ணுவோம்ல, அதை என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த ஸ்கீம் மூலமா வந்து இந்தியால வந்து என்விரான்மெண்ட்டும் வந்து ஹெல்த்தியா இருக்கும். அதே மாதிரி எக்கனாமிக்கலாவும் நம்ம வந்து டெவலப் ஆவோம். Even as we deal with these issues, we must be mindful that the distribution and access to resources, including basic ones like water and clean air, is often unfair to some section of society. In cities, many areas do not receive adequate and regular supply of drinking water. Air pollution caused by industries and excessive use of fossil fuel affect those who are unable to protect themselves from these hazards. இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு டீலிங் வச்சாலுமே நம்மளோட ரிசோர்சஸ், நம்மளோட பேசிக் ஒன்னா இருக்கிற வாட்டர், ஏர் இது எல்லாத்துக்குமே எந்த ஒரு டேமேஜுமே இல்லாத அளவுக்கு தான் நம்ம வந்து டீல் வந்து போடணும். நமக்கு தெரியும் நிறைய இடத்துல வந்து நமக்கு தேவையான வாட்டர் வந்து கிடைக்கிறதே இல்ல. நம்ம நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம ஃபாசில் ஃபியூல் யூஸ் பண்றதுனால ஏரும் வந்து பொல்யூட் ஆயிட்டே தான் இருக்கு. இப்ப இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே நம்மள அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா அப்ப அதுக்கான கரெக்டான சொல்யூஷன் நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். We must remember our relationship with nature and act stewards of natural resources toward restoration, regeneration, and sustainability. The Bhagavad Gita refers to Loka Sangraha, that everyone must transcend personal desires and act for well-being of all. Has the time come for us to consider this seriously?
இப்ப நம்ம எல்லாரோட ரிலேஷன்ஷிப் எத பொறுத்து இருக்கும் அப்டின்னா, நேச்சர பொறுத்து தான் வந்து இருக்கும். இந்த நேச்சர்ல இருக்கிற ரிசோர்ஸஸ் வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து பண்ணணும், அப்படி ரீஜெனரேட் பண்ணத எப்படியெல்லாம் நம்ம சஸ்டெய்னபிளா வச்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வந்து அத வந்து யூஸ் பண்ணணும். இப்ப பகவத்கீதா இந்த லோக சங்கரக அப்படிங்கிறத பத்தி சொல்லுது. எவ்ரி பெர்சன் ஒரு பெர்சனுக்குமே வந்து நெறைய ஆசை எல்லாமே இருக்கும். ஆனா அந்த ஆசை எல்லாத்தையும் தாண்டி நம்ம எத நோக்கி மூவ் ஆகணும் அப்டின்னா, வெல் பீயிங் ஆஃப் ஆல் எல்லாரோட வெல் பீயிங் எல்லாரோட நல்லதுக்காக தான் நம்ம வந்து மூவ் ஆகணுமே தவிர, நம்மளோட ஆசைக்காக வந்து எந்த ஒரு வேலையுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த லெசன் வந்து முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ.